நான் படத்தான் வேற என்ன விழுதுன்னு நான் அடத்தான் ஏனோ என் மனத்தான் நான் நினைச்சு வீணா தவிக்கிறேன் இருக்கஞ்செடியோர இறுக்கி போடுச்சைய மாமா ஒரு கொண்டைய போல உருகி தவிச்சிரியாமா நான் என்ன பொழுதுன்னு நான் படத்தான் வேற என்ன விழுதுன்னு நான் அடத்தான் ஏனோ என் மனத்தான் நான் நினைச்சு வீணா தவிக்கிறேன் இருக்கஞ்செடியோரம் இறுக்கி போடுச்சைய மாமா ஒரு கொண்டைய போல உருகி தவிச்சிரியாமா தன்னுடைய முருகா அப்படிங்கிற 3 எழுத்துக்குள்ளே அத்தனை தெய்வங்களையும் அடக்கிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான். மூ என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாட்சன். பாருங்க 3 எழுத்துக்குள்ளே மும்மூர்த்திகளும் அடக்கமா. அந்த மும்மூர்த்திகளுக்குள்ளே முப்பெரும் தேவிகளும் அடக்கமா. மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் இருக்கக்கூடிய இடத்துல 30 முக்கோடி தேவர்களும் இருப்பார்கள் என்பது ஐதீகம். அப்ப முருகான்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே எல்லா தெய்வத்தை வணங்கின பலன் நம்மளை சேருமா? இப்ப சிவனுடைய ஆலயத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். சிவனுடைய ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா சிவனுடைய ஆலயத்துல என்ன எழுதியிருக்கும்? சிவசிவான்னு எழுதியிருக்கும். அதுவே ஒரு பெருமாளுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன எழுதியிருக்கும்? ஓம் நமோ நாராயணா அப்படின்னு எழுதியிருக்கும். அதுவே அம்பாளுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன எழுதியிருக்கும்? ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு எழுதியிருக்கும். ஆனால் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போங்களேன் என்ன எழுதியிருக்கும்? யாமிருக்க பயமேன்னு எழுதியிருக்கும். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயனும் இல்லை. கந்த சாமியை வணங்கினால் வேறு எந்த சாமியை வணங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னா முருகப்பெருமான். எதை கேட்டாலும் கொடுப்பார். ஒருத்தருக்கு அப்பா அம்மாவுக்கு தாய் தந்தையருக்கு குழந்தையே கிடையாது. குழந்தை இல்ல, வெகு நாட்கள் கழித்து ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த குழந்தை 1 வயதாகுது, 2 வயதாகுது, 3 வயதாகுது, 5 வயதாகுது. 5 வயதாகியும் குழந்தை பேச்சு வரல. பொதுவாகவே ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தை பிறந்து 1 வயசு ஆயிடுச்சுனால நம்ம என்ன நினைப்போம்? குழந்தை வாய் திறந்து நம்மளை எப்படா அம்மானு கூப்பிடும், அப்பான்னு கூப்பிடுன்ற ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? ஏன்னா குழலினிது யாழ் இனிது என்பதோர் தன் மக்கள் தன் மழலை சொல் கேளாதோர். நாங்க அப்படின்னா என்ன, குழல் இசைதான் ரொம்ப இனிமையானதுப்பா, யாழினுடைய இசைதான் ரொம்ப இனிமையானதுன்னு யார் சொல்றாங்களோ அவங்க மழலை பேச்சை இது வரைக்கும் கேட்டதே இல்லாதவனாலதான்
மழலை பேச்சை கேட்டா அத்தனை இசைக்கும் இணையானது எதுவா அந்த மழலையுடைய பேச்சா. அப்ப அந்த மழலை பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்கணும் தானே எல்லா தாய் தந்தரும் ஆசைப்படுவாங்க. ஆனா 5 வயசு வரைக்கும் இந்த குழந்தை பேசவே கிடையாது. பேசாத காரணத்துல ஒரு பெரியவர் சொல்றாரு, ஏப்பா பொதுவா நம்ம வந்து கஷ்டத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கஷ்டத்துல இருந்தா நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்வோம் தெரியுமா? ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க கஷ்டம் தீரும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சரி அங்கேயாவது போவோம், நம்ம கஷ்டம் தீரும் நினைப்போமா இல்லையா? இந்த விரதம் இருங்கப்ப, அந்த விரதம் இருந்தா கஷ்டம் தீர்ந்துரும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? அது எப்பயாற்பட்ட விரதமா இருந்தாலும் இருந்துருவோம் இல்லையா? விட மாட்டோம். அப்ப அது போல சொன்னது எல்லாத்தையும் செய்த அந்த தாய் தந்தர் இந்த பெரியவர் சொன்னார், எப்பா எல்லா கோவிலுக்கு போனீங்க, எல்லா சாமியும் கும்பிட்டீங்களே, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான போய் வணங்குனீங்களான்னு கேட்டார். அப்பதான் அவர் தாய் தந்தர் என்ன சொல்றாங்க, அப்பா நாங்க வேண்டாத தெய்வமே கிடையாது, எந்த தெய்வமும் எங்களுக்கு கை கொடுக்கல, இந்த திருச்செந்தூர்